ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் அதர் தன்னே லீப் இயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அது லீப் இயர் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் வந்து ஃப்ரைடே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் அது எந்த இயர்னு தெரியல, ஆனால் அந்த இயர் வந்து லீப் இயர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டினரி இயராக இருந்துச்சு. ஆர்டினரி இயர் அப்படின்னா என்னது? 1 odd days இருக்கும். அதே இது லீப் இயராக இருந்துச்சுன்னா 2 odd days இருக்கும். ஏன் 2 odd days வருதுன்னா அந்த பிப்ரவரியில் ஒரு நாள் கூடுறதுனால லீப் இயருக்கு வந்து என்ன ஆகும்? 2 odd days வரும். ஆர்டினரி இயருக்கு 1 odd day வரும். odd day எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டால் அந்த இயரை டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இல்லாமல் வந்துச்சு, அதாவது ரிமைனிங் 0 வந்துச்சுன்னா அது லீப் இயர். அது வந்து இல்லை ரிமைண்டர் வருது அப்படின்னா அது வந்து நார்மல் இயர், ஆர்டினரி இயர். இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்காக தான் அது ஆர்டினரி இயர்னா ஒரு ஆட் டே, லீப் இயர்னா 2 odd dayங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ இது ஆர்டினரி டே. ஆர்டினரி டே அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 odd day இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வருஷம் முதல் நாள் ஃப்ரைடேனா அடுத்த வருஷம் முதல் நாள் என்னவா இருக்குன்னா இந்த ஃப்ரைடேவோட இந்த 1ங்கிற ஆட் டேவை ஆட் பண்ணணும். அப்போ ஃப்ரைடே ப்ளஸ் 1ங்கிறது சாட்டர்டே. ஃப்ரைடே ப்ளஸ் 1ன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளை கூட்டினோம்னா சாட்டர்டே கிடைக்கும். அப்போ அந்த செகண்ட் இயரோட ஃபஸ்ட்டு டே இருக்கு இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு டே என்னவா இருக்கும்? சாட்டர்டேவாக இருக்கும். இந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு இயர் வந்து இந்த நாளில் ஆரம்பிக்குதுன்னா அடுத்த வருஷம் எந்த நாளில் ஆரம்பிக்கும்னு கேட்டாங்கன்னா அது லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு பார்க்கணும். ஆர்டினரி இயராக இருந்துச்சுன்னா இந்த டேவோட 1 ஆட் பண்ணி சொல்லணும். இதே இது லீப் இயராக இருந்துச்சுன்னா இந்த டேவோட 2 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து நெக்ஸ்ட் இயரோட ஃபஸ்ட்டு டே கண்டுபிடிச்சிக்கோ. இது இந்த இயரோட ஃபஸ்ட்டு டே சொல்லியிருக்கோம். ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் வுட் பி த லாஸ்ட் டே ஆஃப் த இயர், அதாவது இந்த வருஷத்தோட கடைசி நாள் என்னவா இருக்கும் அப்படின்னா அடுத்த வருஷத்தோட முன்னாடி இருக்க நாளாக தானே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் முடிஞ்சிட்டு அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது அப்படின்னா அது ரெண்டும் முன்னாடி பின்னாடி வரக்கூடிய டேஸாக தான் இருக்கும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த வருஷத்தோட கடைசி நாளுங்கிறது 2வது இயரோட முந்தின நாளாக இருக்கும். அப்போ சாட்டர்டேவோட முந்தின நாள் என்ன? ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஃப்ரைடே.